இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வேங்கவையில் குடிநீர் தொட்டியில் அசுத்தம் செய்தது தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்கை விசாரிக்க முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்கினை விசாரணைக்கு எடுக்க கோரி முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பில் வழக்கறிஞர் பிளிட்டர் எட்வின் பிரபாகர் தலைமை நீதிபதி அமர்வில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் அசுத்தம் செய்தது தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்கை விசாரிக்க முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. தலைமை நீதிபதி அமர்வில் அரசு தரப்பு வழக்கறிஞர் முறையிட்ட நிலையில் 23ஆம் தேதிக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. வருகின்ற ஜனவரி 23ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என தலைமை நீதிபதி அமர்வு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் கிராமத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி அங்கிருந்த குடிநீர் தொட்டியில் அசுத்தம் செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. வழக்கு கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக சிபிசிஐயிடம் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த வழக்கின் விசாரணை சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு விசாரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜ்கமல், மார்க்ஸ் ரவீந்திரன் ஆகியோர் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 3 மாதங்களுக்குள் விசாரணை செய்து முடிக்க வேண்டும் என சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இந்த வழக்குகள் அதன் பின் விசாரணைக்கு பட்டியலிடப்படாமல் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் இந்த பொதுநல மனுக்களை விசாரிக்க வேண்டும் என அரசு பீடர் எட்வின் பிரபாகர் இன்று தலைமை நீதிபதி அமர்வில் முறையிட்டார். இதனை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்குகள் வரும் 23ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.